నమస్కారం ఫ్రెండ్స్, అందరికీ వండి. இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது 4 சப் டாபிக்ஸ். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் என்னன்னு சொல்கிறேன்னா, லைஃப் சைக்கிள் ஆஃப் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட லைஃப் சைக்கிள்னது ஃபஸ்ட்டு அதை க்ரியேட் பண்ணுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அப்புறம் ப்ரெசன்ட், அதாவது காட்டுறாங்க. அந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டு யார் எனக்கு காசு தருமோ நான் அவங்ககிட்ட போய் காட்டுவேன். இந்தாங்க, இதை பாருங்கள், இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்கள், இல்லை பேமெண்ட்டுக்காக இல்லை அக்செப்டன்ஸ்க்காக நான் அதை போய் காட்டுவேன். மூணாவது டிஸ்சார்ஜ். ஒன்ஸ் எனக்கு அந்த பேமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட வேலை முடிஞ்சது, எல்லாமே முடிஞ்சது. லைபிலிட்டினா எனக்கு ஹீ இஸ் ரெஸ்பான்சிபிள் டு கிவ் மீ, அந்த கடன்தாரியோட இது முடிஞ்சது, ஆப்ளிகேஷன் அந்த ஒப்பந்தம் எல்லாமே முடிஞ்சது, இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் டிஸ்சார்ஜ் ஆகிடும். அதுதான் டிஸ்சார்ஜ். க்ரியேஷன்னா அந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணுறோம், எழுதுகிறோம், சைன் போடுறது எல்லாம். நெகோஷியேஷன்னா ஏற்கனவே சொன்னதான், ட்ரான்ஸ்ஃபரிங் த இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் கால் நெகோஷியேஷன். இன்னொன்று ப்ரெசன்ட்மெண்ட்னா நான் என் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து காட்டுறேன். அந்த எனக்கு பணம் யார் தரணுமோ அவர், இல்லை அந்த லயபிள் பர்சன்னா ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் டு பே, அந்த கடன்தாரி தானே ரெஸ்பான்சிபிள் டு பே. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், லயபிளுக்கு அசட்டுக்கு என்ன வித்தியாசம்ட்டு. லயபிள்னா சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட், பணம் இங்கேருந்து வருது. அசட்னா யூஸ் ஆஃப் ஃபண்ட், பணத்தை செலவிடுறது. சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்னா பணம் வர்றது. இப்போ நான் ஒருத்தர் கடன் கொடுத்துருக்கேன், அப்போ எனக்கு அந்த கடனை யார் தருவா? கடன்தாரி தானே தருவான். அப்போ அவன் தானே எனக்கு சோர்ஸ் ஆஃப் ஃபண்டு. அதான் லயபிள் பர்சன்னா இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் சம்திங், அதான் லயபிள். இந்த லயபிள் பார்ட்டினா ஹி இஸ் ரெஸ்பான்சிபிள் டு பே த மணி. அவர்கிட்ட போய் காட்டுவேன், இந்தாங்க இன்ஸ்ட்ருமெண்ட்டை பார்த்துக்கோங்க. எதுக்கு காட்டுவேன்? அக்செப்டன்ஸுக்கும் இல்லை பேமெண்ட்டுக்காகவே காட்டுவேன். சப்போஸ் டியூ டேட் முடிஞ்சிச்சுன்னா அதை போய் காட்டி நான் அவர்கிட்ட பேமெண்ட் வாங்கிப்பேன். பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுனா அக்செப்டன்ஸ் எனக்கு வேணும், அக்செப்டன்ஸுன்ற ஒரு விஷயம் வேணும். நான் வந்து பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்னா அதை நான் கொடுத்து அவரை அதை அக்செப்டன்ஸ் பண்ணி மெச்சூரிட்டி பீரியடுக்கு அப்புறம் திருப்பி நான் அவர்கிட்ட காட்டினதுக்கப்புறம் தான் அவர் பேமெண்ட் பண்ணுவார். அக்செப்டன்ஸ் பண்ணாமல் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து செல்லாது. அக்செப்டன்ஸ்ன்ற வார்த்தை பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் மட்டும்தான் வரும். இதாங்க லைஃப் சைக்கிள். இதில் நம்ம இந்த 4 டாபிக் தான். ஒன்று, பார்ட்டிஸ் யாரெல்லாம் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இருப்பாங்க. அப்புறம் நெகோஷியேஷன்னா அதை பற்றி பார்ப்போம். ப்ரெசன்ட்மெண்ட்னா என்னன்னு பார்ப்போம். டிஸ்சார்ஜ் என்னன்னு பார்ப்போம். இப்போ நான் சொன்னதான், இப்போ நான் அரைச்ச மாதான் திரும்பி டீட்டெயில்டாக இது ஒரு பேஜு, இது ஒரு பேஜுக்கு, இது ஒரு பேஜுக்கு, இது ஒரு பேஜுக்கு அரைக்க போகிறேன். கண்டென்ட் வேணும்ல எழுதுறதுக்கு, கோச்சிக்காதீங்க. ஓகே, ப்ராமிசரி நோட்டு, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், செக்கில் இதில் பார்ட்டிஸில் யாருன்னு பார்த்தோம். இதில் 2 பேர் இருப்பாங்க, இதில் 3 பேர், இதுலேயும் 3 பேர் தான். இதில் மேக்கரு, பேய். யார் ப்ராமிசரி நோட்டு எழுதுகிறாங்களோ மேக்கரு, பேய் யாருக்கு அந்த யாருக்கு நான் காசு தரணுமோ அவன் பேய். பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் யார் இருப்பா? ட்ராயரு, ட்ராயி, பேய். ட்ராயர் வந்து அதை கிரியேட் பண்ணுறவன். நான் யாருக்கு பே பண்ணணும், ஆர்டர் பண்ணுறேன். யார் ஐ ஆர்டர், யார் பே யூ. ட்ராயின்னா இவங்களுக்கு பே பண்ணணும்னு ஒருத்தர்கிட்ட சொல்லி ஆர்டர் பண்ணுறல, அவங்க தான் ட்ராயி. பேயின்னா யார் பேமெண்ட்டை ரிசீவ் பண்ணுறாங்களோ அவங்க பேய். செக்கும் அதே தான், ட்ராயர், ட்ராயி, பேய். ட்ராயி வந்து பேங்க் தான் இருப்பாங்க செக்கு பொறுத்த வரைக்கும். சரியாங்க? அவ்வளோ. நீங்கள் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் நான் செக்கு பற்றி அந்த வீடியோவில் போட்டிருப்பேன், அதுலேயே இல்லை எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். யாருக்கு நான் பே பண்ணணும்னு ஆர்டர் சொல்கிறேனோ அவன் தான் ட்ராயி. அக்செப்டர்னா இப்போ ட்ராயர்னா அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கிரியேட் பண்ணவன், அவன் யார்கிட்ட கொடுப்பான்? ட்ராயி கிட்ட கொடுப்பான். ட்ராயி வந்து அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை அக்செப்ட் பண்ணிட்டான்னா அந்த ட்ராயி ஆட்டோமேட்டிக்காக ஒரு அக்செப்டராக ஆகிடுவான். ஓகேவா? ட்ராயி பிகம்ஸ் அக்செப்டர் ஆஃப்டர் அக்செப்ட் த பில். அதாவது அவன் பே பண்ணுறன்ட்டு ஒத்துக்கிட்டான்ல, நான் அவனுக்கு ஆர்டர் பண்ணுறேன் பே பண்ணுறதுக்கு, அவன் அந்த பில்லை ஒத்துக்கிட்டான். ஓகே, இந்த பீரியடுக்கு அப்புறம் நான் பே பண்ணுறேன்னு அவன் அக்செப்ட் பண்ணிட்டான். அப்போ ஹீ இஸ் த அக்செப்டர். இதை தவிர்த்து மற்ற அதர் பார்ட்டிஸும் சில டேர்ம்ஸ் இருக்குது. என்டோர்சர், என்டோர்சி, ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ், இது கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ட்ராய் இன் கேஸ் ஆஃப் நீட், அக்செப்டர் ஃபார் ஹானர். இது சாரி ஃபார் த ஸ்பெல்லிங் கரெக்டரா.
ஃபஸ்ட்டு ஹோல்டர்னா ஒன்றும் பார்ப்போம். ஹோல்டர்னா ஒன்றும் இல்லைங்க, லீகலாக யார் அந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டை லீகலாக யார் வச்சுருக்காங்களோ, who has the legal right, who is the owner, is legally the owner of the negotiable instrument and has the right to receive payment. ஓகேவா? லீகலாக அது அவருக்கு தான், அவர் அவருக்கு தான் அது சொந்தம், அந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் அவருக்கு தான் சொந்தம். அப்புறம் அந்த பேமெண்ட் ரிசீவ் பண்ணுறதுக்கு இவர் உரிமை இருக்குது. அதுதான் ஹோல்டர்னா அதான் அர்த்தம். இது செக்ஷன் 8ல் சொல்லியிருக்காங்க. சிம்பிள் டெஃபினேஷனாக இஸ் அ கரண்ட் லீகல் ஓனர் ஹூ கேன் கிளைம் த மணி. அந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட கரண்ட் லீகல் ஓனர் அவர் தான். அவர் வந்து மணியை கிளைம் பண்ணிக்கலாம், அதாவது ரிசீவ் பண்ணலாம், அவருக்கு வந்து உரிமை இருக்குது. இன்னொரு இதுவும் அதர்னா ஒன்றும் இல்லை, இன்னொரு டெஃபினேஷன் தான். ஹி இஸ் அ பர்சன் ஹூ இஸ் லீகலி என்டைட்டில்டு. என்டைட்டில்னா ஹி ஹேஸ் ரைட்டுன்னு அர்த்தம். டு பொசஸ்னா ஹி ஹேஸ் கண்ட்ரோல் ஓனர், அவர் அதை வச்சுக்கிறாரு, இல்லை அதில் கண்ட்ரோல் ஓவர்னா அதான் அவர் அதை வச்சுக்கிறாருன்னு அர்த்தம். ஓகேவா? அவருக்கு லீகலாக ரைட் இருக்குது டு ஹேவ் த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் ஆல்சோ ஹேவ் த ரைட் டு ரிசீவ் த மணி. இப்போ நான் வந்து ஒரு செக்கு ஒருத்தருக்கு தரேன்னா இவர் தானே ஹோல்டரு, அது இவர் லீகலாக இவர் தான் அதை வச்சிருக்காரு. he has the right to have it and also he has the right to receive the money. he is the holder. நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் யார்கிட்ட கொடுக்குறனோ அவங்க தான் ஹோல்டர், யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் ஹோல்டர். சிம்பிளாக சொல்லணும்னா அவ்வளோதாங்க. ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ் அப்படின்னா என்ன? இது புரியதான் ஒரு பார்க்க தான் அப்படி இருக்கும், ஆனால் நல்லா தெளிவாக கவனிச்சிங்கன்னா புரியும். இந்த ஒரே ஒரு எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து என்கிட்ட ஒரு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லை ஒரு செக்குன்னே வச்சுக்கோங்களேன். என்கிட்ட ஒரு செக் இருக்கு, சரியா? இதை வந்து என்கிட்ட சம்மன் ஏதோ ஒரு தெரியாத ஆள் வந்து திருடி இன்னொரு நபர்கிட்ட அந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொடுத்து ஏதோ ஒரு காசு வாங்கி அந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வித்துட்டாங்க, இல்லை அந்த செக்கு வித்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். இந்த நபருக்கு தெரியாது இவர் இதை திருடி தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காருன்னு தெரியாது. ஒரு நம்பிக்கையில் அதை பற்றி எதுவுமே தெரியாமல், ஓகே இது ப்ராப்பரான நல்ல வழியில் வந்து செக்கு தான், இவர் கொடுக்குற செக்கு தான்ட்டு அவர் அதை நம்பி வாங்கியிருப்பார். ஃபார் வேல்யூனா அந்த செக்கை ஒரு அதுக்குன்னு பே பண்ணியிருப்பார், பணம் கொடுத்து தானே வாங்கியிருக்காரு, அதான் ஃபார் வேல்யூ. அதுவும் பிஃபோர் டியூ. அந்த செக்கோட டியூ டேட்டுக்கு முன்னாடியோ இல்லை அந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட டியூ டேட்டுக்கு முன்னாடியோ வாங்கியிருந்தாருன்னா அப்போ இவர் தான் அந்த ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவாங்க? ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ் அவர் அது இது வந்து சீட்டிங் பண்ண நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லைன்ட்டு அதை பற்றி எந்த நாலேஜுமே இல்லாமல் ஒரு நம்பிக்கை ஹானஸ்டின் அடிப்படையில் வாங்கியிருப்பார். அதனால தான் இவர் குட் ஃபெய்த்துன்னு ஒரு வார்த்தை வரும். ஃபார் வேல்யூனா அவர் சம் அமௌண்ட் பே பண்ணியிருப்பார் இந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ரிசீவ் பண்ணுறதுக்கு. ஃப்ரீயாலாம் வாங்கியிருக்க மாட்டார். இதே ஹோல்டர்னால் ஃப்ரீயாக கூட வாங்கியிருக்கலாம், ஆனால் ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ் கண்டிப்பாக பணம் கொடுத்து தான் வாங்கியிருப்பார், பிஃபோர் டியூ, அதுவும் டியூ டேட்டுக்கு முன்னாடியும் வாங்கியிருப்பார். இது இந்த 3 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இவர் தான் ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஹோல்டர் இன் டியூ எ பர்சன் மஸ்ட் பொசஸ் த இன்ஸ்ட்ருமெண்ட் லீகலி. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை லீகலாக வச்சுருக்கணும். கிவ் கன்சிடரேஷன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஏதோ பணம் கொடுத்து அதுக்குன்ட்டு ஏதோ பணம் கொடுத்துருப்பார். இப்போ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு அவர் பணம் கொடுத்துருப்பாரு. டேக்கன் இன் குட் ஃபெய்த், அதாவது அதான் அந்த ப்ரீவியஸ் ஹோல்டர், அதான் அந்த திருடி கொடுத்தாருனால அவரை பற்றி அது அதில் டிஃபெக்ட் இருக்குன்ட்டு எந்த நாலேஜுமே இல்லாமல் ஹானஸ்டி அடிப்படையில் நம்பி வாங்கியிருப்பார். கரெக்டாக? ஆமாம். அப்புறம் ரிசீவ் இட் பிஃபோர் இட் பிகம்ஸ் ஓவர் டியூ, அதாவது அது ஓவர் டியூ ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது டியூ டேட்டுக்கு முன்னாடி வாங்கியிருப்பார். இந்த 4 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா ஹீ இஸ் த பர்சன் ஹூ இஸ் கால்ட் ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ். இது இன்னொரு டெஃபினேஷன் தான். ஏ ஹோல்டர் who took the instrument in good faith for value before it was overdue. இதை சிம்பிளாக இப்படி கூட சொல்லலாம். ஒரு ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ் கெட்ஸ் ஏ பெட்டர் டைட்டில் தன் ஏ ஆர்டினரி ஹோல்டர். அதாவது இப்போ சப்போஸ் ஏதோ ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ஒரு ஆர்டினரி ஹோல்டரை விட ஹோல்டர் இன் டியூ கோர்ஸுக்கு இந்த லா வந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணும். அந்த லா வந்து இவங்களுக்கு தான் மெயினாக முக்கியத்துவம் தவறும் அப்படின்னு சொல்கிறாங்க. he got better title than holder. Law protects
ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ் ஹோல்டரை விட ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ் இந்த லா அவங்கள மெயினாக ப்ரொடெக்ட் பண்ணும். அதாவது ஏதோ இனி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா. அடுத்து வந்து என்டோர்சர் என்டோர்சி. என்ன அது என்டோர்சர்னாலே கண்டிப்பாக ஒரு நான் இந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டை சைன் போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் இல்லை இன்னொருத்தருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது தான் என்டோர்ஸ்மெண்ட் ஒரு விஷயம் வரும். என்டோர்ஸ்மெண்ட்னா என்ன சொன்னேன், சைனுன்னு சொல்லியிருப்பேன் முன்னாடியே. ஸோ யார் வந்து சைன் போட்டு தராங்களோ அவர் என்டோர்சர், அதை ரிசீவ் பண்ணுறவர் என்டோர்சி. சிம்பிளாக முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். ட்ராயி இன் கேஸ் ஆஃப் நீட். இப்போ உதாரணம் இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஏபிசின்னு ஒரு கம்பெனி இருக்குது. இவங்க வந்து ஒரு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து XYZக்கு தராங்க. இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் என்ன பண்ணணும், அக்செப்ட் பண்ணணும். இந்த XYZ கம்பெனி வந்து அக்செப்ட் பண்ணாமல் மறுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ராஜ் வந்து புதுசாக ஒரு நபர் வந்து அப்ரோச் பண்ணி சரி தப்பாக சொல்லிட்டேன். இப்போ ஏபிசி வந்து ஒரு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் XYZக்கு தராங்க. ஆனால் அந்த பில் என்ன போட்டிருக்குன்னா, XYZ மறுத்தா இந்த ராஜ் வந்து பே பண்ணுவான் ராஜ் அப்படின்ட்டு. உதாரணம் இந்த கார்லாம் லோன் போட்டு வாங்குறோன்னா செக்யூரிட்டிக்கு நம்ம ஃப்ரெண்டு பேர் இல்லை தெரிஞ்சவங்க பேர் ஏதுவாங்கல்ல. சப்போஸ் அவங்க வந்து லோன் கட்டலைன்னா இவங்கள தான் வந்து கேட்பாங்கன்ட்டு அந்த கான்செப்ட் தான் இது. ட்ராய் இன் கேஸ் ஆஃப் நீட். அந்த பில்லுலே எழுதியிருக்கும், சப்போஸ் இந்த நம்பர் XYZ இந்த பில்லை அக்செப்ட் பண்ண ரெஃப்யூஸ் பண்ணால் இல்லை பேமெண்ட் பண்ண ரெஃப்யூஸ் பண்ணால் யாரோட பேர் அந்த கேஸ் ஆஃப் நீடில் யார் பேர் இருக்கோ அவங்கள வந்து அணுகுவாங்க, எதுக்கு நீங்கள் கட்டுங்கன்னு சொல்கிறது. ஸோ இந்த அணுகுறாங்கல்ல, இந்த ராஜை தான் ட்ராய் இன் கேஸ் ஆஃப் நீடுன்னுவாங்க. ஒரு டெஃபினேஷன் சொன்னா மெயின் லயபிள் பர்சன் இவர் தான். சப்போஸ் இவர் ரெஃப்யூஸ் பண்ணாருன்னா செகண்டரி லயபிள் பர்சன் தான் வில் பி அப்ரோச் டு பே. இவரை தான் ட்ராய் இன் கேஸ் ஆஃப் நீடுன்னு சொல்கிறோம். இஸ் த மெயின் லயபிள், இஸ் த செகண்ட் லயபிள். he will be approached to pay the amount. he is called draw in case of need. உங்களுக்கு நான் சொன்ன எக்ஸாம்பிள் புரிஞ்சிருக்கும். இதை வச்சு உங்கள் ஓன் வேர்ட்ஸில் கூட எழுதிக்கோங்க. எல்லாத்துக்கும் டெஃபினேஷன் போட்டால் எனக்கே கடுபிடிக்குது. அக்செப்டர் ஃபார் ஹானர். இதுக்கு தான் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கணும். அதாவது இப்போ ஏபிசின்னு ஒரு கம்பெனி XYZ வந்து ஏதோ டெலிவரி கூட்ஸ் கொடுத்துருக்காங்க. இவர் வந்து அந்த வாங்கியிருக்காரு, ஆனால் இப்போதைக்கு பேமெண்ட் தர முடியாது, திருப்பி தர பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். பில்லு வந்து கொடுத்துருக்காரு, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கொடுத்துருக்காரு. ஆனால் இவர் அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை ரெஃப்யூஸ் பண்ண மறுத்துட்டாரு. அப்போ என்ன ஆகும், இந்த கம்பெனிக்கு காசு வராது. அப்போ இந்த கம்பெனியோட ரெப்புடேஷன் ஆகும், ஸ்பாயில் ஆகும் இல்லை. அப்போ திடீர்னு ஒருத்தர் வர்றாரு, ராமு ஏன் இல்லை நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு ராமுன்னு ஒருத்தர் வர்றாரு. அவர் என்ன சொல்கிறார், நான் இந்த பில்லை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், உங்கள் கம்பெனி ரெப்புடேஷனை ப்ரொடெக்ட் பண்ண நான் இந்த பில்லை அக்செப்ட் பண்ணிக்கிறேன்ட்டு இவர் அந்த பொறுப்பை எடுத்துப்பார். ஆக்சுவலாக ஒரிஜினலாக இவர் தான் லயபிள், இவர் தான் ரெஸ்பான்சிபிள். ஆனால் இந்த பர்சன் இஸ் நாட் ஒரிஜினலி ரெஸ்பான்சிபிள். இவர் ஒரிஜினலாக ரெஸ்பான்சிபிள் கிடையாது, இவர் மட்டும்தான் ஒரிஜினலி ரெஸ்பான்சிபிள். அப்போ இந்த ராம் இருக்கார்ல, இவர் தான் அக்செப்டர் ஆஃப் ஹானர்னுவாங்க. ஏன்னா இந்த கம்பெனியோட ரெப்புடேஷனை அவர் என்ன பண்ணுறாரு, இந்த ஹானர் அதுக்காக தான் இவர் அக்செப்டராக மாறுறார். அதனால தான் அக்செப்டர் ஃபார் ஹானர்ன்ற. அக்செப்டர் ஃபார் ஹானர் இஸ் நாட் ஒரிஜினலி ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஃபெயின், இஸ் த பர்சன் ஹூ அக்செப்ட் த பில் தட் இஸ் ஆல்ரெடி டிஸார்டர். ஆல்ரெடி டிஸார்டர்னா ஆல்ரெடி மறுத்த பில்லுக்கு இவர் என்ன பண்ணியிருக்காரு, அக்செப்ட் பண்ணியிருக்காரு. டிஸார்டர்னா ரெஃப்யூஸ்ட் பை ஒரிஜினல் ட்ராயி. ஒரிஜினல் ட்ராயி ஆல்ரெடி மறுத்த பில்லுக்கு ராமு யார் பண்ண அக்செப்ட் பண்ணியிருக்காருல, அக்செப்ட் த பில்ல. ஸோ ஹீ இஸ் கால்டு அக்செப்டர் ஃபார் ஹானர் அப்படின்னு சொல்கிறோம். அவ்வளோதாங்க. ஸோ பார்ட்டிஸ்ன்னு பார்த்தோம்னா அவ்வளோதான். பார்ட்டிஸ் 3 மெயின் நெகோஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் யார் யார் இருக்கா. அதர் பார்ட்டிஸில் என்டோர்சர்னா கையெழுத்து போட்டு கொடுக்குறவர் என்டோர்சர், வாங்குறவங்க என்டோர்சி. ஹோல்டர்னா யாருக்கிட்ட அந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் லீகலாக வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு மணி கிளைம் பண்ண உரிமை இருக்கும். யார் அதை வச்சுருக்காங்களோ அவங்க ஹோல்டரு. ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ்னால் அதுதான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஒரு குட் ஃபெய்த்தில் டியூ டேட்டுக்கு முன்னாடி ஃபார் வேல்யூ பணம் கொடுத்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாங்கியிருந்தாங்கன்னா அவங்க ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ். ட்ரா இன் கேஸ் ஆஃப் நீட்னா
அதான் மெயின் லையபிளை விட ஆல்டர்னேட் லையபிள் வந்து பொறுப்பெடுத்துப்பார். ஹி வில் பி சப்போஸ் மெயின் லையபிள் பணம் தர மறுத்துட்டாரு இல்லை பணம் தராமல் போயிட்டாருன்னா செகண்டரி லையபிள் பேர் அந்த பில்லுலேயே போட்டிருக்கோம், அவங்கள தான் அப்ரோச் பண்ணுவாங்க பே பண்ணுறதுக்கு. அவர் தான் ட்ராய் இன் கேஸ் ஆஃப் நீட். அக்செப்டர் ஃபார் ஹானர்னா அதான் ஒரிஜினலாக அவர் ரெஸ்பான்சிபிள் கிடையாது, ஏற்கனவே ஒரிஜினல் ட்ராயி வந்து ரிஜெக்ட் பண்ண பில்லை இவரை அக்செப்ட் பண்ணியிருப்பாரு, இவர் தான் அக்செப்டர் ஃபார் ஹானர். இது நீங்கள் பார்த்தாலே புரியும், நான் சொன்னது கேட்டிருந்தா வேகமாக படப்படன்னு சொல்லியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து வந்து ப்ரெசன்ட்மெண்ட்னா அது நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டை அந்த கன்சர்ன் பர்சன் கிட்ட காட்டுறோம்ல, அதுதான் ப்ரெசன்ட்மெண்ட். எதுக்காக காட்டுறோம்? ஒன்று பேமெண்ட் அக்செப்டன்ஸ்க்காக காட்டுறோம், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். இதே ப்ராமிசரி நோட் செக் இருந்தால் பேமெண்ட்டுக்காக காட்டுறோம். நோட்டிங் ஆர் ப்ரொடெஸ்ட்னா என்னன்னு சொல்கிறேன். இந்த 3 விஷயத்துக்கு மட்டும்தான் காட்டுவோம். அதுதான் இந்த 3 டைப்ஸ், 1 2 3. அப்புறம் ப்ரெசன்ட்மெண்ட்டுக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்குது, எப்போல்லாம் ப்ரெசன்ட்மெண்ட் தேவைப்படாது, அதுக்கு ஒரு 3 கேஸ் இருக்குது. இது சொல்லிட்டுனா ப்ரெசன்ட்மெண்ட் முடிஞ்சிடும், ஒரே பேஜ் தான், கவலைப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. ஷோயிங் ஆர் ப்ரொடியூசிங் த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டை காட்டுறேன். யாருக்கு? கன்சர்ன் பர்சன். ஓகேவா? எதுக்கு காட்டுறேன்? ஒன்று அக்செப்டன்ஸ், பேமெண்ட், நோட்டிங் ஆர் ப்ரொடெஸ்ட். இதே தான் அக்செப்டன்ஸ், பேமெண்ட், நோட்டிங் ஆர் ப்ரொடெஸ்ட். இதான் அந்த 3 டைப்ஸ் ஆஃப் ப்ரெசன்ட்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரெசன்ட்மெண்ட் ஃபார் அக்செப்டன்ஸ்க்காக நான் அவங்க கிட்ட காட்டுறேன். இது மெயினாக பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுக்கு தான் அப்ளை ஆகும். இந்த பில்லு வந்து நான் ட்ராயர் வந்து யார்கிட்ட காட்டுவார்? ட்ராயி கிட்ட காட்டுவார். அவங்க என்ன பண்ணுவாங்க? அதை அக்செப்ட் பண்ணுவாங்க. அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் ட்ராயி தான் மெயின் ரெஸ்பான்சிபிள் பர்சனாக ஆகிடுவார். டியூ டேட் முடிஞ்சதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட போய் பணம் வாங்கிப்பேன். ஓகேவா? ட்ராயிக்கிட்ட பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கொடுத்து ட்ராயி அதை அக்செப்ட் பண்ணுவார். டியூ டேட் டைம் பீரியட் ஸ்டார்ட், அதுக்கப்புறம் தான் டியூ டேட் டைம் பீரியடே ஸ்டார்ட் ஆகும். இப்போ பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் ஐ ஆர்டர் டு பே திஸ் பர்சன் திஸ் அமௌண்ட் ஆஃப் மணி ஆஃப்டர் 90 days அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை நான் அவர்கிட்ட கொடுத்த உடனே நான் இதை கிரியேட் பண்ண உடனே அந்த 90 days ஸ்டார்ட் ஆகிடாது. எப்போ அந்த ட்ராயி அக்செப்ட் பண்ணுறாங்களோ அதுலேருந்து தான் இந்த டைம் பீரியட் ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் அவர் அக்செப்ட் பண்ணோடனே இவர் ரெஸ்பான்சிபிள் பர்சன், அதுக்கு ரெஸ்பான்சிபிள் ஆகிடுவார். ஹி பிகேம்ஸ் லையபிள். அதான் அர்த்தம். சிம்பிளாக முடிஞ்சிடுச்சு. ப்ரெசன்ட்மெண்ட் ஃபார் பேமெண்ட், அது பேமெண்ட்டுக்காக நான் கேட்குறேன். இப்போ ப்ராமிசரி நோட்லேயும் அதாவது ஷோயிங் இட் டு ட்ராயி கிட்ட நான் அதை காட்டுறேன். ஆஸ்கிங் எதுக்கு காட்டுறேன்? பணத்தை பே பண்ணுங்க, பணத்தை கொடுங்கன்ட்டு அவங்க அதுக்காக காட்டுறேன் தெரியுமா? ட்ராயி கிட்ட அதுக்காக காட்டுறேன் தெரியுமா? அதான் ப்ரெசன்ட்மெண்ட் ஃபார் பேமெண்ட். ட்ராயி இல்லைன்னா என்ன ட்ராயி சொல்கிறத விட பர்சன் ஹூ இஸ் லையபிள் டு பே, யார் அதான் அந்த நபர் பொறுப்போ பே பண்ணுறதுக்கு அவங்க கிட்ட காட்டுறேன், அப்படி கூட சொல்லலாம். இது எப்போ அவங்க கிட்ட காட்டணும்னா பிஸ்னஸ் ஹவர்ஸ், ஒர்க்கிங் டேஸில் பிஸ்னஸ் ஹவர்ஸ் அப்போ தான் இதை நான் அவங்க கிட்ட போய் காட்டணும். அது ஒரு ரூல். இப்போ ஒரு ப்ராமிசரி நோட் இருக்கு, ஓகேவா? ஆனால் ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் எதுங்க சொல்லிட்டு இப்போ ப்ரெசன்ட்மெண்ட் ஃபார் நோட்டிங் ஆர் ப்ரொடெஸ்ட். இந்த நோட்டிங் ஆர் ப்ரொடெஸ்ட் இது எதுக்கு வருது? ஒன்று பே பண்ணா, இல்லை அக்செப்ட் பண்ணா, இல்லை பேமெண்ட் பண்ணா. இப்போ நம்ம என்ன யோசிக்கணும்? எல்லாருமே சொன்ன வாக்கை காப்பாற்றுறாங்களா? கிடையாது. சப்போஸ் அந்த நபர் அக்செப்ட் பண்ணவோ இல்லை பே பண்ணவோ மறுத்துட்டா அதுக்கு தான் இந்த நோட்டிங் ஆஃப் ப்ரொடெஸ்ட் வருது. இன் கேஸ் ஆஃப் டிஸ்ஹானர்னா அது ரிஜெக்ட் பண்ணுறது. எதுக்கு? பே பண்ணுறதுக்கும் அக்ரி பண்ணுறதுக்கும் ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா அதான் டிஸ்ஹானர். இன் கேஸ் ஆஃப் டிஸ்ஹானர். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். நான் வந்து பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இவர்கிட்ட கொடுத்துருக்கேன். இவர் வந்து அந்த பில்லை அக்செப்ட் பண்ண மறுத்துட்டாரு. இப்போ அந்த ஹோல்டர், அதான் இவர் தானே கொடுத்தாரு, இவருக்கு ஒரு லீகல் ப்ரூஃப் வேணும்ல. ஏங்க இந்த பேமெண்ட்டு நான் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கொடுத்தா ஆனால் இவர் ரெஃப்யூஸ் பண்ணிட்டாருன்ட்டு ஒரு லீகல் ப்ரூஃப் வேணும். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா அந்த பில்லை எடுத்துகிட்டு ரெஃப்யூஸ் பண்ண பில்லை எடுத்துகிட்டு போய் நோட்டரி பப்ளிக் அப்படின்னு அவங்ககிட்ட போய் கொடுப்பேன். நோட்டரி பப்ளிக்னா யாருன்னா கவர்மெண்ட்டால் ஆத்தரைஸ் பண்ணப்பட்ட ஒரு லீகல் ஆஃபீஸர். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அஃபிஷியல் ரெக்கார்ட்ஸு லீகல் டாக்குமெண்ட்ஸ் இல்லை சர்டன் ஈவெண்ட் இருக்கும்ல,
அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வெரிஃபை சர்டிஃபை பண்ணி அஃபிஷியலாக ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்பாங்க. இப்போ நான் அவங்ககிட்ட கொடுத்த உடனே அவங்க அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் பார்த்துட்டு ஓகே இதெல்லாம் இந்த நபர் இவர்கிட்ட கொடுத்துருக்காரு இவ்வளோ அமௌண்ட்டு, ஆனால் இவர் ரெஃப்யூஸ் பண்ணியிருக்காருட்டு எல்லாத்தையும் பார்த்து செக் பண்ணி வெரிஃபை பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க. அஃபிஷியலாக அவங்க டேட்டாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. அந்த ரெக்கார்டை அந்த ரெஃப்யூஸலை அஃபிஷியலாக ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க. யார்? அந்த நோட்டரி. அதுதான் நோட்டிங்னும். அவங்க ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபார்மலான சர்டிஃபிகேட் நம்மளுக்கு இஷ்யூ பண்ணுவாங்க. அது பேர் தான் ப்ரொட்டஸ்ட். ஓகேவா? அதுக்கப்புறம் நான் அதை வச்சு லீகலாக முறையிடலாம். ஏன்னா அவர் ரெஃப்யூஸ் பண்ணாருக்குன்ட்டு நம்மளுக்கு ஒரு அத்தாட்சி வேணும். அந்த ஆள் கையெழுத்து போட்டால் தான் ஓகே நான் பேமெண்ட்டுக்காக நான் ஏதோ போராடுவேன். அவன் அக்செப்டே பண்ணலன்னா நான் அதுக்கு ப்ரூஃப் வேணும்ல. அதுதான் நோட்டரி ஆஃபீஸ்கிட்ட போய் அவங்க அதை அஃபிஷியலாக ரெக்கார்ட் பண்ணிட்டாங்கன்னா அது நோட்டிங் பண்ணுறதுக்கப்புறம் ஒரு ஃபார்மல் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுவாங்க. அதுதான் ப்ரொட்டஸ்ட். இது நீங்கள் உங்கள் ஓன் வேர்ட்ஸ்லேயே கூட இருக்கலாம். இன் கேஸ் ஆஃப் டிஸ்ஆனர் we do presentment for noting and protest. Notingனா என்ன? Holder wants the legal proof for the payment that is refused. So he approaches to notary public. அப்படி notary public பற்றி ஒரு 2 லைன். If the notary officially record the refusal, it is called noting. If they issue the formal certificate, it is called protest. அப்படியே இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள். அவ்வளோதான். ரூல்ஸ் டு ப்ரெசன்ட்மெண்ட். ப்ரெசன்ட்மெண்ட் பண்ணணும்னா என்னென்ன ரூல்ஸ் இருக்குது? ஒன்று ரீசனபிள் டைம். ஓகேவா? இப்போ அந்த எக்ஸ்பைரி டியூ டேட் இப்படி இருக்குன்னா அதை கழிச்சு போயிட்டு காட்டக்கூடாது. அந்த டைமுக்குள்ளேயே காமிச்சிடணும். ஓகேவா? இப்போ ஒரு செக்குக்கே 3 மாதம்னா நான் எப்போ தோணுதோ அப்போ போகலாம் இல்லை. ஒரு 2 வாரமாக இல்லை 1 வாரமாக கழிச்சு அந்த செக்கு நான் கொடுத்து பேமெண்ட்டை செக்கு கொடுத்து வாங்கிடணும். செக்கை பேங்க்கில் கொடுத்து வாங்கிடணும். ரீசனபிள் டைம் ரொம்ப நேரம் எடுத்துக்கக்கூடாது. இது வந்து எப்போ காட்டணும்? ஒரு ப்ராப்பர் பிளேஸில் தான் காட்டணும். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லேயே அந்த பிளேஸை மென்ஷன் பண்ணியிருந்தோம்னா அந்த பிளேஸில் போய் காட்டணும். உதாரணத்துக்கு செக்லேயே அந்த பேங்க் நேம் போட்டிருக்கும். அந்த பேங்க்கில் போய் தான் நான் செக் வாங்க முடியும். கரெக்டாக? அந்த பேங்க்கில் போய் தான் ப்ரெசென்ட் பண்ண முடியும். கரெக்டாக? அவ்வளோதான். அதே மாதிரி நான் இதுக்கு சொன்னல, இப்போ நான் பேமெண்ட் பண்ணோன்னா டியூரிங் பிஸ்னஸ் ஹவர்ஸ் ஆன் ஒர்க்கிங் டேஸ். செக்குன்ற எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். பேங்க்கோட ஒர்க்கிங் டேஸ் பிஸ்னஸ் ஹவர்ஸ் போய் தான் நான் செக்கை கொடுத்தா அவங்க எனக்கு காசு தருவாங்க. பேங்க் க்ளோசிங் டைமில் போய் இல்லை பேங்க் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் போனால் எனக்கு காசு தருவாங்களா? கிடையாது. ஸோ பிஸ்னஸ் ஹவர்ஸ் அப்போ போகணும், ப்ராப்பர் பிளேஸ் அப்போ அங்கே பண்ணணும், ரீசனபிள் டைமில் ப்ரெசென்ட் பண்ணணும். இந்த 3 இது போதும். இதான் 3 ரூல்ஸ். எப்போ ப்ரெசென்ட்மெண்ட் தேவையில்லைன்னா அந்த பார்ட்டி லையபிள் cannot be found. அதாவது யார் எனக்கு பணம் தரணுமோ, யார் ரெஸ்பான்சிபிளோ, யார் அந்த கடன்தாரியோ அவரை நான் தேடினேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அவரே காணும், அவரே தொலைஞ்சி போயிட்டாரோ இல்லை ஓடி போயிட்டாரோ, அவரே காணோன்னா அப்போ கண்டிப்பாக காட்டவே முடியாது. இது பேசிக் தான், காமன் சென்ஸ் தான். ப்ரெசென்ட்மெண்ட் இஸ் வெய்வ்டு. வெய்வ்டுனா கட்டு, அதான் பேசிக் இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அதாவது இந்த யார் லையபிள், அதாவது காசு தர வேண்டியவன் கிவ் அப் தர் லீகல் ரைட். அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து ஒரு ப்ராமிசரி நோட் நீங்கள் தரீங்க வச்சுக்கோங்களேன். சரி, ஓகே, எழுதி தரேன். இப்போ அவன் வந்து என்கிட்ட காசு வாங்கியிருக்கான். இவன் வந்து நான் காசு கொடுத்துருக்கேன். இவன் வந்து ஒரு ப்ராமிசரி நோட் எனக்கு தரான்னொன்னே சரி, அப்படி கிடையாது. இவன்கிட்ட வந்து நான் காசு கொடுத்துருக்கேன். காசு கொடுத்துட்டு இவங்ககிட்ட வந்து நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இஷ்யூ பண்ணுறேன். இந்த மாதிரி எனக்கு பே பண்ணிவிடு அப்படின்னு சொல்லி இஷ்யூ பண்ணுறான். இவன் என்ன சொல்கிறான்? இல்லை, இந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் நீயே வச்சுக்கோ, நான் உனக்கு கண்டிப்பாக இந்த டேட்டில் பே பண்ணிடுறேன் அப்படின்ட்டு அவன் லீகல் ரைட் என்ன பண்ணுறான்? வேணான்ட்டு அவனை கிவ் அப் பண்ணுறான். அதான் ப்ரெசென்ட்மெண்ட் இஸ் வேவ்டு. நீங்கள் இந்த வேர்டு போட்டாலே போதும், உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷனுக்காக இதை நான் சொல்லியிருக்கேன். அப்புறம் சப்போஸ் டிலே எதனால் ஆச்சுன்னா ஹோல்டர்ஸ் கண்ட்ரோல், தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் நான் லேட்டாக வந்துட்டேன் மிஸ், அந்த மாதிரி தவிர்க்க முடியாத சூழ்நிலை தான் டிலே ஆச்சு. என்ன மாதிரி சூழ்நிலைனா ஃப்ளட்டு வந்திருக்கலாம், வார் வந்திருக்கலாம், லாக்டவுன் வந்திருக்கலாம், ஸ்ட்ரைக் இருக்கலாம், பந்த் இருக்கலாம். இந்த ரீசன்னால் என்னால் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் உங்ககிட்ட கொடுக்க முடியாமல் போயிருக்கும். இதனால் டிலே ஆச்சுன்னா இந்த டிலே வந்து ஓகே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஓகேவா? ஒன்று அந்த பார்ட்டியை காணும், ஒன்று அவனே வேணான்னு சொல்லிடுவான், இன்னொன்று சில தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் என்னால் ப்ரெசென்ட் பண்ண முடியாது, அதனால டிலே ஆகிருக்கும்.
அதான் ஹோல்டர்ஸ் கண்ட்ரோல். அவர் மீறி நடந்த விஷயங்கள் தானே எல்லாம், அதனால தானே டிலே ஆச்சு, அதான் அர்த்தம். ப்ரெசன்ட்மெண்ட் அவ்வளோதாங்க, சிம்பிள் தான் இது. இல்லை பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, கான்செப்ட் ஒரே கான்செப்ட் அரைச்சமாகவே அரைக்கிறது. ஓகே, நெகோஷியேஷன் என்னது? இது செக்ஷன் 14ல் சொல்லியிருக்காங்க. ப்ராசஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபரிங் த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர் பர்சன். அனதர் பர்சன் என்ன ஆயிடுவார்? ஹி பிகேம் ஸோ தட் த நியூ ஹோல்டர் பிகேம்ஸ் என்டைட்டில் டு த மணி ஆன் இட். அந்த நியூ ஹோல்டர் வந்து பிகேம்ஸ் என்டைட்டில்னா ஹி ஹேஸ் த ரைட் டு த மணி ஆன் இட். அதில் இருக்க காசு இவருக்கு, ஹி ஹேஸ் த ரைட் டு கிளைம் என்டைட்டில் டு த மணி ஆன் இட். அண்ட் என்ன பண்ணலாம்? அண்ட் ஹி ஆல்சோ கேன் ட்ரான்ஸ்ஃபர் ஃபர்தர் டு, அவரும் இன்னொரு நபர்கிட்ட அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதான் நெகோஷியேஷன். இது நெகோஷியேஷன் ரெண்டு விதமாக பண்ணால் ஏற்கனவே சொன்னதான். ஒன்று பை டெலிவரி, ஒன்று பை என்டோர்ஸ்மெண்ட் அண்ட் டெலிவரி. அதாவது பின்னாடி கையெழுத்து போட்டு கொடுத்தோன்னா அது இது, சும்மா அப்படியே கொடுத்தோம்னா அது டெலிவரி, ஹேண்ட் ஓவர் த இன்ஸ்ட்ருமெண்ட். இதுக்கு சைன் தேவை கிடையாது, இது சைன் தேவை. இது வந்து பியரர் இன்ஸ்ட்ருமெண்ட். பியரர்னால் யார் அதை வச்சுருக்காங்களோ. இது வந்து ஃபார் ஆர்டர் இன்ஸ்ட்ருமெண்ட். ஆர்டர் இன்ஸ்ட்ருமெண்ட்டு கண்டிப்பாக கையெழுத்து போட்டு தான் கொடுக்கணும். என்டோர்ஸ்மெண்ட் என்னென்ன டைப்ஸ் இருக்குது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, ஆனால் இவ்வளோ டைப் சொல்லியிருப்பேன்னா தெரியாது. பிளாங்க் என்டோர்ஸ்மெண்ட்னா வெறும் சைன் தான் போட்டிருப்போம். யாருக்கு பே பண்ணணும், யார் பே பண்ணணும், அதெல்லாம் எதுவும் மென்ஷன் ஆகிருக்காது. இதில் அது ரெண்டுமே மென்ஷன் ஆகிருக்கும். அது ஃபுல் என்டோர்ஸ்மெண்ட் இல்லை ஸ்பெஷல் என்டோர்ஸ்மெண்ட். ரெஸ்ட்ரிக்டிவ் என்டோர்ஸ்மெண்ட்னா, அதாவது என்டோர்ஸ்மெண்ட், அதாவது அந்த டிரான்ஸ்ஃபர் இருக்குல்ல, ஃபர்தர் டிரான்ஸ்மெண்ட் நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறேன். எப்படி, எதை மூலியமா? என்டோர்ஸ்மெண்ட் மூலியமா ஃபர்தர் டிரான்ஸ்ஃபரை நான் தடுக்கிறேன். உதாரணத்துக்கு பே மோகன் ஒன்லி அப்படின்னு நான் எழுதிட்டு என்டோர்ஸ்மெண்ட் போட்டு சைன் போட்டு கொடுத்தேன்னா அப்போ என்ன ஆகும்? யாருக்கு பே பண்ணுவேன்? அவங்களுக்கு மட்டும்தான் என்னால் பே பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ நான் அது பே மோகன் ஒன்லின்னு எழுதி அந்த மோகனுக்கு கொடுத்தேன்னா, மோகன் அது வந்து ஃபர்தர் வேறு யாருக்கிட்டையும் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஏன்னா அதில் பே மோகன் ஒன்லின்னு கொடுத்துட்டேன். ஸோ மோகன் கிட்ட மட்டும்தான் அந்த பேமெண்ட் பண்ண முடியும். அதான் ரெஸ்ட்ரிக்ட் என்டோர்ஸ்மெண்ட். கண்டிஷனல் என்டோர்ஸ்மெண்ட்னா அந்த கண்டிஷன் போட்டு பே டு திஸ் பர்சன் அப்படின்னு போட்டு ஒரு கண்டிஷன் போட்டு கீழே சைன் பண்ணி கொடுத்துருப்பேன். இந்த மாதிரி பே ராஜ் இஃப் யூ கம்ப்ளீட் த ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டு என்டோர்ஸ்மெண்ட் பண்ணி கொடுத்தோன்னா அது கண்டிஷனல் என்டோர்ஸ்மெண்ட். இல்லை ட்ரான்ஸ்ஃபர் எப்போ நடக்குது? அந்த கண்டிஷன் டிபெண்ட் ஆன் அந்த கண்டிஷன் ட்ரான்ஸ்ஃபர் சாட்டிஸ்ஃபை ஆனால் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். சான்ஸ் ரிசோர்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை. சான்ஸ் வந்து ஒரு ஃப்ரெஞ்சு வேர்டுங்க. சான்ஸ் ரிசோர்ஸ்னா வித்தவுட் ரிசோர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா திரும்ப என்கிட்ட வராதுன்னு அர்த்தம். இப்போ வந்து இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ நான் வந்து ஒரு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் பி கிட்ட கொடுக்குறேன். ஓகேவா? பி வந்து சாரி இந்த எக்ஸாம்பிள் வேணாம், விட்டுருங்க. இது பாருங்க. இப்போ ஒரு நெகோஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் பி வந்து சிக்கு தரார். ஓகேவா? அவர் தரும்போது என்ன சொல்றாரு? பி சேஸ் பே சி சான்ஸ் ரிசோர்ஸ் அப்படின்னு அந்த செக்கில் எழுதி கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் இப்போ அந்த பி வந்து சான்ஸ் ரிசோர்ஸ் அப்படின்னு போட்டு சிக்கு கொடுத்துட்டாரு. இப்போ சி வந்து அது பேங்க்கில் போய் பேங்க்கில் அந்த செக்கு பவுன்ஸ் ஆயிடுச்சுன்னா சி வந்து பி கிட்ட போய் கேட்க முடியாது, பி கிட்ட போய் கேஸும் போட முடியாது. ஏன்னா அவர் சான்ஸ் ரிசோர்ஸ்ன்னு எழுதி கொடுத்துட்டாரு. அப்படின்னா அது திரும்ப இந்த செக் பவுன்ஸ் ஆச்சுன்னா எது ஆனாலும் என்கிட்ட வராத அப்படின்னு அர்த்தம். அதான் சான்ஸ் ரிசோர்ஸ். ஸோ என்டோர்சர், அதாவது அந்த கையெழுத்து போட்டு பி கொடுத்தாருல, அவர் என்ன சொல்றாருன்னா he will not be liable, நான் பொறுப்பு கிடையாது. if the instrument is dishonored, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து டிஸ்ஹானர் மறுக்கப்பட்டா, இப்போ பேங்க் வந்து செல்லாதுன்னு சொல்லிடுறாங்களே, அந்த பேங்க் பவுன்ஸ் ஆகாது, ஐ ரெஃப்யூஸ் டு பே. அப்போ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் டிஸ்ஹானர் ஆச்சுன்னா ஐ எம் நாட் த பொறுப்பு அப்படின்னு என்டோர்சர் வந்து சான்ஸ் ரிசோர்ஸ் அப்படின்னு எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தா அது சான்ஸ் ரிசோர்ஸ் என்டோர்ஸ்மெண்ட். பார்ஷியல் என்டோர்ஸ்மெண்ட்னா ஒன்றும் இல்லைங்க. அந்த நெகோஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஒரு குறிப்பிட்ட பார்ட் ஆஃப் மணியை மட்டும் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் பார்ஷியல் என்டோர்ஸ்மெண்ட். ஆனால் அப்படி பண்ண முடியாது. அது லீகலாக சட்டப்படி அது நாட் அலௌட் அண்ட் இட் இஸ் இன்வேலிட். இது சும்மா தெரிஞ்சுக்கோங்க.
ட்ரை டு ட்ரான்ஸ்ஃபர் ஒன்லி பார்ட் ஆஃப் அமௌண்ட், அதுதான் பார்ஷியல் என்டோர்ஸ்மெண்ட். அவ்வளோதாங்க டைப்ஸு. நெகோஷியேஷனில் அவ்வளோதான், சேம் ஒன்லி ட்ரான்ஸ்ஃபரிங் பற்றி தான் பேசியிருக்கோம். லாஸ்ட்டாக டிஸ்சார்ஜ். கடைசி என்ன ஆகும், நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுத்துருப்பேன், அவர் அவங்கக்கிட்ட நான் ப்ரெசென்ட் பண்ணிட்டேன். ப்ரெசென்ட் பண்ணதுக்கப்புறம் கடைசி ட்ரான்ஸ்ஃபரோ இல்லை ப்ரெசென்ட்டோ எல்லாமே நடந்து முடிஞ்சிச்சு. கடைசியாக டியூ டேட் அன்னைக்கு அவர் பேமெண்ட் பண்ணிட்டாருன்னா அப்போ அந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் டிஸ்சார்ஜ், வேலை முடிஞ்சது. லயபிளான பர்சன் இனிமேல் அவர் லயபிள் கிடையாது, அவர் லயபிலிட்டி எண்டு, அவரோட பொறுப்பு வந்து முடிஞ்சிடும், அவர் திருப்பி பணம் தர அவசியம் கிடையாது. அதான் டிஸ்சார்ஜ். த லீகல் லயபிலிட்டி, லீகலாக அவர் பொறுப்பு இருந்துச்சுல்ல, டு பே அதுனாச்சு முடிவுக்கு வந்துடுச்சு. இட் கம்ஸ் டு எண்ட். ஆஃப்டர் டிஸ்சார்ஜ் ஹீ இஸ் நோ லாங்கர் லயபிள், அவர் அதுக்கப்புறம் பொறுப்பு கிடையாது பே பண்ணுறதுக்கு. ஓகேவா, இஸ் நாட் ரெக்வயர்ட் டு பே. டிஸ்சார்ஜுக்கு அப்புறம் என்ன ஆகும், அதை கிளைம் பண்ண முடியாது. நீ எனக்கு காசு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு நீ எனக்கு காசு தரணுன்ட்டு நான் எங்கேயும் போய் கிளைம் பண்ண முடியாது. அந்த அகேன்ஸ்ட் அந்த பார்ட்டி, அதை யார் அந்த காசு தரணுமோ அவங்கக்கிட்ட போய் அதை கேட்க முடியாது. அப்புறம் அந்த பார்ட்டிஸும் ரிலீஸ் ஆகிடுவாங்க. அதாவது அந்த பேயி, டிராயர், மேக்கர், செல்லர், இல்லை கடன் கொடுக்குறவங்க, லயபிள் பர்சன், இவங்களை எல்லாமே ஒன்ஸ் பேமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து எல்லாருமே ரிலீஸ் ஆகிடுவாங்க. யாருமே பொறுப்பு கிடையாது. அந்த அக்ரிமெண்ட்லேருந்து, அந்த லீகல் ஆப்ளிகேஷன், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து, லீகல் அக்ரிமெண்ட்லேருந்து எல்லாருமே ரிலீஸ், எல்லாருமே ஃப்ரீ, எல்லாருமே டிஸ்சார்ஜ். ஒரே அர்த்தம் தான் எல்லாம். இதில் 2 விதம், டிஸ்சார்ஜ் ஆஃப் எ பார்ட்டி, டிஸ்சார்ஜ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட். டிஸ்சார்ஜ் ஆஃப் எ பார்ட்டினா அந்த ஒரே ஒரு லயபிள் பர்சனோட லயபிலிட்டி மட்டும்தான் முடியும். உதாரணத்துக்கு இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். ராகுல் வந்து ஒரு செக்கு சுரேஷுக்கு தரான், சுரேஷ் வந்து அதை மோகனுக்கு தரான். ஓகேவா, சுரேஷ் மோகனுக்கு தரும்போது கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறான்ல, அப்போ என்ன பண்ணுவான், என்டோர்ஸ் பண்ணி தான் தருவான். அப்படி என்டோர்ஸ் பண்ணி தரும்போது சான்ஸ் ரிசோர்ஸ் என்டோர்ஸ்மெண்ட் பண்ணி தரான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மோகன் வந்து அந்த செக்கு பவுன்ஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும், மோகன் சுரேஷ் மேலே கேஸ் போட முடியுமா, முடியாது. ஏன்னா அவன் சான்ஸ் ரிசோர்ஸ் போட்டு தந்துட்டான். அப்போ என்ன ஆகுது, இங்கே இந்த பார்ட்டி இவர் என்னது டிஸ்சார்ஜ் ஆகிடுறாரு, இவர் லயபிள் கிடையாது இனிமே. ஸோ ஒரு பர்சனோட லயபிலிட்டி மட்டும்தான் இதில் முடியும். ஆனால் இந்த பர்சனும் லயபிள் தான். ஓகேவா, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கீழே இவர் லயபிள் தான். ஓகேவா, இவர் ஒன்றும் டிஸ்சார்ஜ் ஆகலை, ஏன்னா இவர் சான்ஸ் ரிசோர்ஸ்ன்னு போட்டு இன்னும் எழுதி தரல. ஸோ மோகன் வந்து ராகுல் கிட்ட கேட்கலாம், பாருங்க இந்த செக் வந்து பவுன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அப்போ இதில் என்ன தெரியுது, சுரேஷோட லைபிலிட்டி மட்டும்தான் முடிஞ்சிருக்கு. ஸோ ஒன்லி ஒன் பர்சன்ஸ் லைபிலிட்டி எண்ட். இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்றும் அப்படியே தான் இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் ஸ்டில் அலைவ். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டே செல்லாதுன்னு சொல்ல முடியாது, முடிஞ்சிடுச்சுன்னு சொல்ல முடியாது, டிஸ்சார்ஜ் ஆகிடுச்சுன்னு சொல்ல முடியாது. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் அதர் பர்சன்ஸ் இருப்பாங்களா, இதோ ஒரு ஆள் இருக்கான்ல, ஹீ ஸ்டில் லையபிள், ஹீ ஸ்டில் பொறுப்பு. இல்லைன்னா உனக்கு மூவான்னு சொல்லுவான், இல்லைன்னா உனக்கு ஒரு செருப்பு. ஓகே, டிஸ்சார்ஜ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்னா அதான், பேமெண்ட் பண்ணியாச்சு, எல்லாமே முடிஞ்சிச்சு, யாருமே லையபிள் கிடையாது, நோ ஒன் இஸ் லையபிள். ஆக்சுவல் டிஸ்சார்ஜ்னா இதுதான், இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபினிஷ் ஃபார் எவர், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் முடிஞ்சிடுச்சு, இதுக்கப்புறம் அது இருந்தான்னா இல்லாட்டின்னு டோட்டலி க்ளோஸ். ஓகே, டிஸ்சார்ஜ், மோட் ஆஃப் டிஸ்சார்ஜ், என்னென்ன வழிகள்லாம் டிஸ்சார்ஜ் ஆகும், என்னென்ன கேசஸ்லாம் டிஸ்சார்ஜ் ஆகும்னா மொத்தம் ஒரு 6 கேஸ் இருக்குது. பை பேமெண்ட் இன் டியூ கோர்ஸ், அதை டியூ டேட் அன்னைக்கு பேமெண்ட் பண்ணிட்டோம்னா டோட்டலாக அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன ஆகும், டிஸ்சார்ஜ் ஆகிடும். அது அந்த லைபிள் பர்சன் ஃபுல் அமௌண்ட்டு பே பண்ணிவிடுவார் ஆன் டியூ டேட்டு, அப்போ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் டிஸ்சார்ஜ் ஆகிடும். இது நார்மல். இது பை கேன்சலேஷன், ஓகேவா, ஹோல்டர், இவர் வந்து அந்த லையபிள் பர்சன், இவர் ஹோல்டரு, அந்த லையபிள் பர்சனை காசு தரக்கூடியவர், இவர் காசு தரணும், அதான் இவர் தான் வாங்க போகிறாரு, அவர் தான் ஹோல்டர். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யாரை வச்சுருக்காரோ அவர் ஹோல்டர், இவர் வந்து லையபிள், காசு தரக்கூடியவர். ஓகேவா, சப்போஸ் இந்த ஹோல்டர் வந்து அவர் நிலைமையை பார்த்து அவரே ஹோல்டரே இன்டென்ஷனலாக அந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் கேன்சல்னு எழுதி கீழ்ச்சி போட்டார்னா அதான் கேன்சலேஷன். அப்போ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான், டிஸ்சார்ஜ் ஆகிடுச்சு. அந்த ஹோல்டரே இன்டென்ஷனலாக அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டாருன்னா அப்போ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் டிஸ்சார்ஜ்டு. கேன்சல்னு எழுதி கீழ்ச்சி போட்டுருவார்.
ஓகேவா. பை ரிலீஸ் இது வந்து ஹோல்டர் வந்து வாலண்டியராக அவர்கிட்ட அது இருக்கும், அவர் கேன்சல் பண்ணுவார், கீழ்ச்சிலாம் போட மாட்டார். அவரே வாலண்டியராக அவர் என்ன பண்ணுறாரு, எனக்கு வந்து வேணாம்ப்பா, நீ அந்த காசு தர வேணாம்ப்பா அப்படின்னு வாலண்டியராக அவர் பேமெண்ட் வாங்காமலே வேணான்னு சொல்லிடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த பார்ட்டி என்ன ஆகிடும், காசு கொடுக்க வேண்டியவர் லயபிள் பர்சன் ரிலீஸ் ஆகிடுவார். இந்த இடத்துல அதான் வித்தியாசம். இங்கே இன்ஸ்ட்ருமெண்ட்டை டிஸ்சார்ஜ் ஆகிடும், இங்கே அந்த பார்ட்டி ரிலீஸ் ஆகிடுவார். என்ன எழுதியிருக்கான், ஹோல்டர் வாலண்டர்லி கிவ்ஸ் அப் லீகல் ரைட். அவரோட உரிமை தானே அது பணம் ரெக்கவர் பண்ணுறதுக்கு. ஆனால் அவரே வாலண்டியராக நீ பணம் தர வேணான்னு சொல்லிட்டாருன்னா அதான் பை ரிலீஸ். அவரே வாலண்டியராக வேணும்னு சொன்னாலும் அந்த பார்ட்டி ரிலீஸ் ஆகிடுறாரு பேமெண்ட் வாங்காமலே. இவர் இன்டென்ஷனலாக ஒரு ரீசனுக்காக அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை கேன்சல் பண்ணியிருப்பார், கேன்சல் எழுதி கீச்சு போட்டிருப்பார். இதில் ஃபுல்லாகவே டிஸ்சார்ஜ் ஆகிடும். இது பை அலோவிங் த ட்ராயி மோர் தென் 48 hours டு அக்செப்ட். இது இந்த எக்ஸாம்பிள் நல்லா கேட்டுக்கோங்க. பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இதுவே, ஏன்னா அக்செப்ட்னு வருதுனாலே பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கதை தான் எக்ஸாம்பிளாக போட முடியும். இப்போ மைக்ரோசாஃப்ட் வந்து செல்லர், ஒரு ரீட்டைல் ஷாப் பையர். மைக்ரோசாஃப்ட் வந்து ஒரு கம்ப்யூட்டர்ஸ் 1000 கம்ப்யூட்டர்ஸ் வந்து இந்த ரீட்டைல் பையர்ஸ் கிட்ட செல் பண்ணியிருக்காருன்னா இவர் ட்ராயர் ஆகிடுவார். இவர் ட்ராயி இஸ் ஆர்டர் டு பே த அமௌண்ட் டு மைக்ரோசாஃப்ட். ஆனால் மைக்ரோசாஃப்ட் வந்து சுரேஷ் கிட்ட கடன் வாங்கியிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை சுரேஷ் கிட்ட கொடுத்துடணும். ஆனால் சுரேஷ் வந்து மோகனுக்கு காசு தரணும். அதனால சுரேஷ் என்ன பண்ணுறாரு, என்டோர்ஸ்மெண்ட் பண்ணி மோகனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாரு. இப்போ மோகன் கிட்ட அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. இவர் அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் போய் இந்த ரீட்டைலர்கிட்ட கொடுத்து இந்தாயா இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு கொடுத்துட்டாரு. பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து சார் இப்போ கொஞ்சம் சிக்கலாக இருக்குது, எனக்கு அக்செப்ட் பண்ணுறது கொஞ்சம் டைம் தாங்கன்ட்டு 48 hours. பொதுவாக ஒரு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அக்செப்ட் பண்ணுறதுக்கு 48 hours தான். 48 hours மேலே தாங்கன்ட்டு இவர் ஓகே சொல்லிட்டாருன்னா இவங்க கன்சென்ட், இவங்களுக்கு இதை பற்றி தெரியாமலே இவர் ஓகே, மோகன் வந்து ஓகே அப்ரூவல் கொடுத்துட்டாரு. அதாவது அக்செப்ட் பண்ணுறதுக்கே 48 hours மேலே எடுத்துக்கோங்கன்ட்டு இவர் ரீட்டைலருக்கு கொடுத்துருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் இவங்களுக்கு தெரியாமலே, இவங்க கன்சென்ட் இல்லாமலே கொடுத்துட்டாருன்னா தென் ஹீ இஸ் நாட். இவங்கெல்லாம் இருக்காங்களே செல்லரு, சுரேஷ், மைக்ரோசாஃப்ட், இவங்க வந்து அதுக்கு லையபிள் கிடையாது, இவங்க பொறுப்பு கிடையாது. சப்போஸ் ரீட்டைலர் வந்து அக்செப்ட் பண்ணிட்டான் ஆனால் காசு தரல, அப்போ மோகன் வந்து இதோ இந்த பாரியா நீ கொடுத்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இந்த ரீட்டைலர் எனக்கு காசு தரலன்னு சுரேஷ் கிட்ட கொடுக்க முடியாது. ஏன்னா நீ அவனுக்கு 48 hours மேலே டைம் கொடுத்தனே எனக்கு தெரியாது, அப்போ சட்டப்படி நான் பொறுப்பு கிடையாது அப்படின்னு சொல்கிறது தான் பை அலோவிங். அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த பார்ட்டிஸ் என்ன ஆகிறாங்க, டிஸ்சார்ஜ் ஆகிறாங்க. இந்த இடத்துல இன்ஸ்ட்ருமெண்ட் டிஸ்சார்ஜ் ஆகாது, பார்ட்டிஸு டிஸ்சார்ஜ் ஆகிடுறாங்க. பார்த்தீங்களா. இஃப் ஹோல்டர் கேவ் மோர் தென் 48 hours டு அக்செப்ட் அ பில் டு ட்ராயி, ஏர்லியர் பார்ட்டிஸ் இருக்காங்கல்ல, யார், மைக்ரோசாஃப்ட், சுரேஷ், who is not concerned, அவங்களுக்கு தெரியாதுல்ல, is not concerned about this delay or discharge, இவங்கெல்லாம் டிஸ்சார்ஜ் ஆகிடுவாங்க. அதான் இதுக்கு அர்த்தம். அடுத்து வந்து மெட்டீரியல் ஆல்ட்ரேஷன். சப்போஸ் இப்போ நான் வந்து ஒரு செக்கு 1000 ரூபாய்க்கு எழுதியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் ஒரு பர்சன் அது தெரியாமல் சீக்ரெட்டாக 1000 ரூபாய் 10,000 ரூபாய் எனக்கு தெரியாமல் மாற்றிட்டாங்கன்னா இந்த செக் வந்து செல்லாது, அகெயின்ஸ்ட் மீ. ஓகேவா. ஆமாம், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து மெட்டீரியலி ஆல்டர்னா ஒன்றும் இல்லைங்க, அதில் இருக்க அமௌண்ட்டோ டேட்டோ நேமோ அந்த கன்சர்ன் ஆஃப் த லயபிள் பார்ட்டிஸ் அவங்களுக்கு தெரியாமல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஆல்டர் பண்ணாங்கன்னா அந்த பார்ட்டிஸ்க்கு அகெயின்ஸ்டாக நம்மளால் அது எதுவும் போட முடியாது, அது அவங்களுக்கு செல்லாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். யாருக்கெல்லாம் அதை பற்றி தெரியாத கன்சர்ன் பண்ணலையோ அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக இது வாய்ட் ஆகிடும், செல்லாத மாதிரி ஆகிடும். பை ஆப்ரேஷன் ஆஃப் லானா சட்டமே சொல்லிடும், இந்த லயபிள் பர்சன் சட்டமே வந்து அந்த லயபிலிட்டி, அவரை இவர் காசு கொடுக்க வேண்டிய பொறுப்பு, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த லயபிலிட்டியை சட்டமே எண்டு பண்ணிடும். என்ன மாதிரி காரணங்கள்னா இன்சால்வன்சி இல்லை லிமிடேஷன் பீரியட் எக்ஸ்பைரி ஆச்சுன்னா இந்த மாதிரி ரீசன்ஸ்னால லாவே அதை எண்ட் பண்ணி விட்டுடும். உதாரணத்துக்கு இப்போ ஏ வந்து பிக்கு கடன் கொடுத்துருக்காரு, ஆனால் பி நிறைய கடன் வாங்கி இப்போ அவரால் திருப்பி கட்ட முடியாத நிலைமையில் இருக்கிறது தான் இன்சால்மெண்ட். கடன் திருப்பி கட்ட முடியாத இருக்கிற நிலைமை தான் இன்சால்வெண்ட்னுவாங்க. லீகலி டிக்ளேர்ட் அன்ஏபிள் டு பே த டெப்ட், அதுதான் இன்சால்வெண்ட் அர்த்தம்.
ஸோ இந்த மாதிரி கேசஸில் லாவே இந்த லையபிலிட்டியை முடிச்சு கொடுத்துரும். இவ்வளோதான். இதுதான் மோட்ஸ் ஆஃப் டிஸ்சார்ஜ். எந்தெந்த கேசஸ்லாம் இது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு டிஸ்சார்ஜ் ஆகுது, இல்லை ஒரு பார்ட்டி டிஸ்சார்ஜ் ஆகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. அவ்வளோதான். டிஸ்சார்ஜ், நெகோசியேஷன், ப்ரெசன்டேஷன் அண்ட் த பார்ட்டிஸ். 40 minutes ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் யுவர் கோஆப்ரேஷன். சாரி ஃபார் வளவள பேசிங்.